Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான். இது வந்து ஒரு நாள்ல கண்டிப்பா முடியாது. நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணி தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும். அதாவது கிச்சன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில வேலைகள்லாம் பண்ணுவோம். அவங்க ஆக்சுவலாக ரொம்ப அழகான ஒரு வீடு, அவங்க நம்மளுக்கு லேண்ட்லார்ட் நம்மளுக்கு கொடுத்ததே வந்து அழகான வீடு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி கிச்சனும் நல்லா பிளான் பண்ணி கட்டி ரொம்ப அழகாக தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அந்த அழகில் வந்து கொஞ்சம் அழகு சேர்க்கணும் இல்லைங்களா? ஸோ அந்த வேலையை தான் நாங்கள் வந்து இப்போ பண்ண போகிறோம். சரி, அதை உங்களுக்கும் காட்டலாம். நிறைய டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கீங்க இல்லை ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இதுதான் வந்து எங்கள் கிச்சன். ஓகேங்களா, இது வந்து அவங்க கொடுத்த அதே செட்டப்பில் இருக்குது. ரொம்ப பிளைனாக கொடுத்துருந்தாங்க. நாம் அந்த வாட்டர் ஃபில்டர்லாம் வாங்கி மேலே தூக்கி வச்சுருக்கிறோம். ஆமாம், அவங்க கொடுக்கும்போது பிளைனாக கொடுத்துருந்தாங்க. இந்த செட்டப் அப்படியே இருந்துச்சு. நம்ம இந்த இண்டக்ஷன் வச்சுருக்குறோம், அப்புறம் அந்த வாட்டர் ஃபில்டர் புதுசாக வச்சுருக்குறோம். இந்த வாட்டர் ஃபில்டரில் எங்களுக்கு ஒரே ஒன்று என்ன பிடிக்கலன்னா, அந்த சிவப்பு ப்ளூ கலரில் ஒரு ஒயர் வர்றது மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கல. ஆனால் வேறு ஆப்ஷன் இல்லை, இங்கே வந்து அது பண்ணி தான் ஆகணும். இன்னொன்று, இந்த ஒயர்ஸ் தொங்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும். ஓகே, பட் முக்கியமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டைல் வந்து வால்பேப்பர் ஒட்ட போகிறோம். கரெக்டாக? ஆமாம், ட்ரை பண்ண போகிறோம். உண்மையில் அதுதான் சொல்லணும், வால்பேப்பர் ஒட்ட போகிறோம். ஏன்னா இது ஆக்சுவலாக அப்படியே விட்டாலுமே அழகாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த அழகை வந்து இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாம். இது ஆக்சுவலாக டைல் இல்லையா? நம்ம பொதுவாக ரெண்டல் ஃப்ளாட்டில் இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அதை ஸ்பாயில் ஆகாமல் பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு வால்பேப்பர் ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வால் ஸ்டிக்கரை நம்ம பாட்டில் க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். எனக்காச்சும் சொன்னால் நம்ம இந்த வீடை காலி பண்ணணுங்கிற அவசியம் வந்துச்சுன்னா, எஸ், நாங்கள் வந்து போன 8 River Sweetsலேயே அதே மாதிரி தான் அந்த கிச்சன் ஃபுல்லாக நாங்கள் ஒட்டியிருப்போம். நம்மளை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு பெருசியாக டேமேஜ் எதுவுமே இல்லை. நாங்கள் காலி பண்ணும்போது அதை அந்த ஸ்டிக்கர் அப்படியே உரிச்சிட்டோம். அந்த கிளாஸ்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகாமல் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. ஸோ நான் இந்த வால்பேப்பர் ஒட்டாமல் நான் இன்னும் ஆயில் ட்ரே கூட வைக்கலை. அந்த ஒட்டினா தான் ஆயில் ட்ரே வைக்கணும்னு நான் அது வச்சுருக்கேன். ஆயில் கேன்ஸ் வந்துருச்சு, அதுவுமே இன்னும் வைக்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். கபோர்டு ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பண்ணுவோம். மேலே ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் கீழே வருவோம். ஸோ இந்த வால்பேப்பர் தான் நாங்கள் ஆன்லைன்லேருந்து தான் வாங்கினோம். லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கினதுமே ஆன்லைன்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். எங்களுக்கு வந்து ஆன்லைனில் பார்க்கும்போது அதோட திக்னஸ் வந்து தெரில. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப தின் ஷீட்டாக இருந்துச்சு. ஆனால் மாடல் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஏன்னா இந்த கிச்சனுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து தெரியணும். ஸோ ஆக்சுவலாக மாடலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம வந்து மோத்தி வந்து மெஷர்மெண்ட்லாம் பண்ணி, இந்த டெக்னிக்காலிட்டிஸ்லாம் எனக்கு வந்து தெரியாது. ஸோ மெஷர் பண்ணி நாங்கள் வந்து ஒட்ட ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து ஸ்டிக் பண்ண ஆரம்பித்தோம். அது ஒரு லேபிள் ஷீட் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிற லேபிளை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடணும். பட் முக்கியமாக நம்ம இந்த மாதிரி வால்பேப்பர்ஸ்லாம் ஒட்டும் போது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கணும். இல்லைன்னா வந்து செவரை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ நீங்கள் இழுக்கும் போது செவரோடு அப்படியே பிஞ்சு வந்துடும். இது வந்து டைலுங்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வால்லலாம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப குவாலிட்டியானது தான் வாங்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த நம்ம லாஸ்ட் 8 River Sweetsல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் கிளாஸு, அதனால அந்த வால்பேப்பரை அப்படியே அழகாக நம்ம வந்து பிளெயினாக ஒட்டிட்டோம். இதில் வந்து இடையில ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அண்ட் இங்கே ஒரு க்யூப், அப்படி ஒரு க்யூப் அந்த மாதிரி இருக்குங்களா? அதனால் கொஞ்சம் டாஸ்க் வந்து டிஃபிகல்ட் தான். அது இழுத்துறாத சாமி. அது இல்லாமல் அது இன்டர்நேஷ்னல் வால்பேப்பர். அது ஒரு கொரியன் வால்பேப்பர் அங்கே ஒட்டிருந்தது. செம திக்னஸ் இருந்துச்சு. ஆமாம், இது அப்படியே பட்டாலே கிழிஞ்சிருது. சரி, இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தாங்க இது எல்லாமே. அதனால் ஒட்டி பார்ப்போம். நீங்களும் சொல்லுங்கள் இந்த வால்பேப்பர் நல்லா இருக்கா அப்படின்னு. ஸோ வால்பேப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்டாக செட் ஆகுது இந்த தீமுக்கு. இதில் இருக்கிற ஒரே காம்ப்ளெக்சிட்டி என்னென்னா, இது பயங்கர தின்னு. இன்னொன்று வந்து இது பீஸ் பை பீஸாக போகணும். ஸோ எல்லா மெஷர்மெண்ட்டுமே கீழே தரையில் வச்சு முடிச்சுட்டு பேஸ்டிங் மட்டும்தான் அங்கே போகணுங்கிறது இப்போ இதிலேருந்து தெரிய வருது. ஸோ ஓகே,
இப்போ இதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அந்த ஐடியாவை நம்ம நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் வால்லையே ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் டைம் வந்து அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சிங்களா. அதனால அதுக்கு வால் எவ்வளோன்னு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அந்த டைல் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே கொண்டு போவோங்கிற ஒரு ஐடியா வந்து பண்ணணும். அண்ட் சில பேர் வந்து நினைக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸுக்கு வந்து நீங்கள் எதுக்கு இவ்வளோ மெனக்கடுறீங்க அப்படின்னு வந்து நினைக்கலாம். இது வந்து நாங்கள் இந்த வேலையை வந்து இன்னைக்கு நேற்று இல்லை இந்த வீட்டுக்கு போன வீட்டுக்கு அப்படி வந்து நாங்கள் பண்ணல. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்த வீட்டில் இருந்தே சின்ன வீட்டில் இருந்தே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே இருக்கிற இடத்த வந்து என்ன பண்ணி அழகாக்கலாம், கொஞ்சம் எஸ்தெட்டிக்காக வந்து நல்லா வச்சுக்கலாங்கிறது வந்து காலகாலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை. அது வந்து இட் கம்ஸ் வித் அதோட அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் லைஃப் சேவராக இருந்திருக்கு. அதில் வீடை வந்து டேமேஜ் பண்ணாததுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டெய்லி இந்த செவுத்தை நம்ம பார்க்குறோம், டெய்லி அடுத்த 2 இயர்ஸுக்கு இதுதான் நம்மளுக்கு வீடு. ஸோ அந்த வீடை வந்து நம்ம டெய்லி கண்ணில் பார்க்கும்போது ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு மாதிரி பிரைட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட மைண்டும் வந்து கொஞ்சம் எலிவேட்டடாக ஹாப்பியாக இருக்கும். ஸோ எப்பயுமே அது நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, சின்ன இடமா இருந்தாலும் சரி, பெரிய இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக அழகாக வச்சுக்கிட்டிங்கன்னா மைண்டும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது. இது வந்து உங்களுக்கும் வந்து ஒரு டிப், நீங்கள் இருக்கிற இடத்த அழகாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே. ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா இது எல்லாமே கிச்சனுக்காக நம்ம வாங்கி வச்சுருக்க ஐட்டம்ஸ். அது வந்து ஆயில் ஸ்டாண்டு, இது வந்து பிளேட் ஸ்டாண்டு, இது வந்து கட்டிங் போர்டு ஸ்டாண்டு, இது எல்லாமே வந்து கிச்சனுக்காக வாங்கின ஐட்டம்ஸ். இது எல்லாமே நாங்கள் இப்போ எடுத்துருவோம். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து நாங்கள் இந்தியா அமேசானில் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தது. ஆக்சுவலாக இது இவ்வளோ பெருசாக வரும்னு நாங்கள் நினைக்கல. இன்ஃபேக்ட் நாங்கள் நினைக்கல, இல்லை அவங்க நினைக்கல, நான் நினைக்கல. ஏன்னா நான் தான் இதை வந்து ஆர்டர் போட்டேன். ஆர்டர் போடும்போதும் கேட்டேன், நான் வந்து இவ்வளோ பெருசாக வரும்னு நினைக்கல. இதுலேயே இதுக்கு முன்னாடி சைஸ் வரும் தான் நினச்சேன். ஆனால் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக வந்துருந்துச்சு. இதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுமாங்கிற கேள்வியெல்லாம் வந்துச்சு. ஏன்னா இது நெட்டு, சரிங்களா, இது நெட்டு. இது கொஞ்சம் டேமேஜ் ஆனாலும் இதுதான் அந்த பேஸ்கெட்டுக்கே அழகு. ஸோ இதில் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த பேஸ்கெட்டே வீணாக போயிடும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேணும்னு சொன்னதுனால நம்மளோட சூப்பர்மேன், எங்கள் வீட்டோட சூப்பர்மேன் வந்து எதோ பண்ணி ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லாமல் என்னோடய ஃப்ரூட் பேஸ்கெட்டை வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ஏமோ தேங்க்யூ ஸோ மச் ஆமோ. நான் பண்ணுற தொல்லைங்களை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச் அம்மோ. ஸோ இது எல்லாமே அதாவது வாங்கினது அதோட பிளேஸுக்கு போயிடுச்சுனாவே கிச்சன் வந்து இன்னும் அழகாயிடும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. அந்த இடத்துக்கு ஒட்டி இருந்தது வந்து நாங்கள் கிழிச்சிட்டோம், மோத்தி கிழிச்சிட்டாங்க. ஓகே, எந்த வேலையை செஞ்சாலும் பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக செய்யணும். அதனால் இப்போ பிளானிங் பண்ணி பர்ஃபெக்டாக நாங்கள் ஒட்ட போகிறோம். எஸ், ஆத்விக் வந்து அங்கேருந்து சொல்கிறான் பிளான் ஏ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ உடனடியாக நாங்கள் பிளான் பிக்கு ஸ்விட்ச் ஆகிறோம். சோஃபார் வந்து குட், நல்லா தான் போகுது. எக்ஸப்ட் ஃபார் தட் ஏர் பபிள்ஸ். ஆனால் அது நம்ம யூஸ் பண்ண போயிடும் இல்லாமோ கொஞ்ச நேரம் ஒட்டி வச்சிருந்தாலே குறையும். கொஞ்ச நேரம் அது ஒட்டி வச்சிருந்தா அது அவாய்டே பண்ண முடியல. ஏன்னா அந்த ஸ்டிக்கர்லேயே இருக்கு, அவ்வளோ தின்னா இருக்கு. இவ்வளோ தின்னா நான் இது வரைக்கும் ஸ்டிக்கர் பார்த்தது நல்லா தின்
ஷீட், ரொம்ப தின் ஷீட். பயமா இருக்குது, நம்ம இழுத்து ஒட்டலான்னா கிழிஞ்சிருமோன்னு பயமா இருக்குது. பட் குட் சாய்ஸ். போன வீட்டில் நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த மொராக்கன் ஸ்டைலில் வந்து இருக்கும். அந்த கிச்சனுக்கு அந்த மாடல் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்காண்டினேவியன் ஸ்டைல். இது வந்து இந்த கிச்சனுக்கு இந்த மாடல் தான் வந்து சரியா சூட் ஆகும். இதுக்கெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். அந்த பார்வை வந்து கண்டிப்பாக என்கிட்ட இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். தொலைநோக்கு பார்வையோட என்னை கல்யாணம் பண்ண பார்த்தியா, அந்த தொலைநோக்கு பார்வையோட முடிஞ்சு. ஸோ அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தால் தான் இந்த கிச்சனுக்கு இந்த மாடல் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்கும்போது நிறைய அழகழகாக இருக்கும். சே இது சூப்பராக இருக்கே, இது சூப்பராக இருக்கே அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு பார்க்கறக்கு. ஆனால் இந்த கிச்சனுக்கு இதுதான் நல்லா இருக்குங்கிறது வந்து ஞானக்கண்ணால தான் பார்க்க முடியும். அந்த ஞானக்கண் வந்து மோத்திக்கு தான் இருக்குது. அத்விக் பிளான் பி ஒர்க்ட். அத்விக் தேங்க்யூ. build it. நான் இதை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட இதில் அப்படி அந்த இடம் ஆக்சுவலாக அது நல்லா பெரிய இடங்க. ஒரு நல்ல ஆயில் ட்ரேவே பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக வச்சு ஒரு பிளான்ட் மாதிரிலாம் சைடில் வைக்கலாம். ஆனால் இந்த ஃபில்டர் வந்து வாட்டர் ஃபில்டர் இந்த ஊருக்கு ரொம்ப கம்பல்சரி. அதனால் அது ஒரு பெரிய இடத்த வந்து அதை ஆக்குபை பண்ணிடுச்சு. வாட்டர் ஃபில்டர் இப்படி வச்சு நான் அப்படி தான் கேட்டேன் அவர்கிட்ட அன்னைக்கு வந்தப்பவே. அவர்கிட்ட இந்த கார்னரில் இப்படி தள்ளி வச்சிடுறீங்களா அப்படி கேட்டேன். எவ்ரி டைம் யூ வாண்ட் வாட்டர், யூ வாண்ட் டு கோ இன்சைடா அந்த கார்னரில் இப்படி சொல்றியா? இந்த இடத்துல இப்படி வச்சுட்டா? நான் கட்டிங் எல்லாமே இங்கே தானே பண்ணுறேன். அது ரொம்ப ஸ்பேஸ் தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ஃபர்ஸ்ட் ஒன்னை விடவே இந்த செகண்டாக ஓட்டினது இன்னும் அழகாக இருக்கு. ஏன் தெரியுமா? ஸ்விட்ச் போர்டு இல்ல, பிளெயின் சர்ஃபேஸ், டாப் பாட்டம் கட் பண்ண தேவையில்ல, ஒட்டுறது ஈஸி. அப்படி ஒட்டுறது ஈஸி. கரெக்டாக வந்துச்சு. இன்னும் இந்த போர்ஷன் அப்புறம் அந்த மேலே இருக்கிற ஒரு சின்ன பிட்டு. ஸோ இடையில வந்து நம்ம தலைவரையும் கொஞ்சம் பார்க்கணும். என்ன தங்க வேணும்? அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆத்விக்கை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்து எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா இத்தனை நாள் அவனோட அட்டைப்பெட்டிக்குள்ளே கட்டி வச்சுருந்த பார்சலில் நம்ம பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சுங்களா. இப்போ ஒன்று ஒன்றா கட்டிகிட்டு இருக்கிறான். ஸோ அவனை என்கேஜ் பண்ணிக்கிறான். சிட்டி ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ சிட்டி கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் இங்கே நான் அடுக்கி வச்சுருந்த லெகோ எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது பாருங்களேன், மம்மி அண்ட் பேபி எவ்வளோ மைன்யூட்டாக. ஒரு மம்மி செய்கிறது ஈஸி, ஆனால் அந்த மம்மியில் வந்து ஒரு பேபி கேரியர் வச்சு அந்த பேபி சைஸுக்கு அந்த கேரியருக்குள்ளே ஃபிட் ஆகிற அளவுக்கு ஒரு பேபியை செய்யணும் பாருங்கள். ஸோ இவன் லெகோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்களுக்கே லெகோவில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. எப்படி இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க, எப்படி இவ்வளோ மைன்யூட்டாக க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த இடம் வந்து ரொம்ப டஃப்புங்க. ஏன்னா இங்கேயாவது இந்த பிளேஸும் டஃப்பு தான், ஆனால் நம்மளுக்கு இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஒட்டுறதுக்கு. அது வந்து நல்லா உள்ளே போய் ஒட்டணும்னா கொஞ்சம் டஃப்பான இடம் தான். ஃபைனலாக ஒரு ஸ்ட்ரெச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டஃப்பு. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அதை பண்ணியிருப்போம். வந்து ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன இடத்துக்கு ஒட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். இது எப்படியோ மெஷர் பண்ணி ஒட்டியாச்சு. அது ஒட்டினா அந்த கட்டு இருக்கிற மாதிரியே தெரியாது பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். மூத்தி வந்து அதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னாரு. இப்போ என்னோட ஆசைக்காக அதை விடக்கூடாது, அப்படியே அந்த இடத்தையும் ஃபில் பண்ணுங்கிறதுக்காக பாவம் கஷ்டப்பட்டு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த ப்ளூ கலர் என்ன தெரியுங்களா, இது வந்து நம்ம ஸ்கேல் நாங்கள் சிங்கப்பூரில் வந்து பாப்புலரில் வாங்கிட்டு வந்தோம். ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். அது நான் தனி பாக்ஸில் நான் வச்சுருக்கிறேன், காட்டுறேன். நிறைய ஸ்டேஷ்னரிஸ், ரூலர்ஸ், பென்சில். ஆர்ட் ஃப்ரெண்ட் கரெக்ட் சாரி ஆர்ட் ஃப்ரெண்ட் நான் நிறைய இடத்துல காமிச்சிருக்கேன். இங்கேயும் மலேசியாலையும் ஒரு ஆர்ட் ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்கேலு. இது அழகாக இருந்துச்சேங்கிறதுக்காக வாங்கினோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் டன்.
சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி இந்த இடம் வந்து இந்த இடம் தான் நிறைய தெரியற இடம் வந்து இந்த சென்டர் போர்ஷன் தான். அதில் வந்து கொஞ்சம் கூட அந்த ஒரு இதுவே இல்லை, கட்டெல்லாம் தெரியவே இல்லை. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு கீழே சொல்லுங்கள். இப்போ வந்து அடுத்தது ஆயில் ட்ரே அரேஞ்ச் பண்ணிட்டு கட்டிங் போர்டு ட்ரே அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிற ஆயில் ட்ரே, ஆயில் ஸ்டாண்ட். ஸோ இது 2 ஸ்டாண்ட் இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறது. நிறைய பேர்த்து ஐக்கியா பற்றி தெரிஞ்சிருக்கும். ஐக்கியாவில் வந்து அப்படியே ஃபர்னிச்சராக நம்ம வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே நம்மளாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான், டிஐஒய் மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. மோஸ்ட்லி எல்லாமும் 80% வந்து அது எவ்வளோ பெரிய ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, பெட்டு, காஃபி டேபிள், நீங்கள் டெலிவரி கொடுக்கலாம். அவங்க டெலிவரி பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் சார்ஜ். ஆமாம், எதுவாக இருந்தாலும் அவங்க டிஸ்மேண்டில்டாக தான் வரும். நம்ம தான் வந்து அதை அட்டாச் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்ககிட்டே சொன்னோம்னா ஆளுங்களை அனுப்பி அதுக்கு சேர்த்து காசு வாங்கிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஆயில் ஸ்டாண்ட் வந்து, இந்த மாதிரி தான் இருக்கும். அழகாக இருக்குது ஆயில் ஸ்டாண்ட், அழகாக இருக்குது. இது ஆயில் ஸ்டாண்டு கிடையாது ஆக்சுவலாக, இல்லாமல் இது ஒரு ஆர்கனைசர், கிச்சன் ஆர்கனைசர். நாங்கள் வந்து அது ஆயில் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நடந்து போயிட்டே இருக்கும்போது கண்ணில் பட்ட ஸோ ஆயில் ஸ்டாண்டுமே நாங்கள் வந்து ஹேங் பண்ணலாமா கீழே வைக்கலாமான்னு பார்த்தோம். பட் ஹேங் பண்ணுறது சரியாக வராது. ஸோ கீழே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கீழேயே வச்சுக்கலாம் அப்படின்னா அது அழகாக அந்த தீமுக்கு வந்து அது கரெக்டாக செட்டான மாதிரி தான் இருந்துச்சு. ஒயர் தொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிளிப்ஸ் இருந்ததுன்னா வாங்கி நம்ம போட்டு விட்டோம்னா ஒயர் அங்கே தொங்காமல் அசிங்கமாக இல்லாமல். ஓகே, ஸோ இப்போ வந்து இதை செட்டப் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா மோத்தி சொன்ன மாதிரி இந்த ஒயரும் அழகாக அதோட போய் படிஞ்சிருச்சு. ஸோ அது நல்ல டூலுங்க. அது இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப அந்த ஒயராக தொங்குறது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுதான் வந்து அந்த அழகாக கெடுக்கிறது. ஓகே, ஸோ நம்ம வேறு ஷீட் வாங்குற வரைக்கும் இந்த ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஸ்டிக்கருக்கு பின்னாடி இருக்கிற அந்த லேபிள் ஷீட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதோட மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி சில்கியாக அப்படி இருக்கும். ஸோ ஆயில் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விட்டுக்கு போகாது. வேறு ஷீட் வாங்குற வரைக்கும் இதை டெம்பரரியாக யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப அழகாக அந்த இடத்துக்கு வந்து அமைஞ்சிருச்சு. இதில் வந்து அடுத்த ஆயிலை செட்டப் பண்ணுவோம். ஸோ இந்த 2 பாட்டில் வந்து இது 2மே நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம். இருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா இருக்குங்க. நாங்கள் வந்து அந்த பிளாக் கலர் அது ஸ்டாப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டாப்பரில் இருக்க ரப்பர் வந்து எங்களுக்கு சீக்கிரம் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இது வாங்கணும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அப்படி கமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அப்படி வச்சோன்னா க்ளோஸ் ஆகிடும். இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அண்ட் கழுவுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரஷ் வந்து உள்ளே போகும். இந்த லாஸ்ட் டைம் வச்சுருந்தது ரொம்ப ஸ்லீக்காக இருக்கும். ஸோ ப்ரஷ்ஷே உள்ளே போகாது. நம்ம சோப் போட்டு மட்டும்தான் அந்த காகிள் பண்ணுற மாதிரி பண்ணி தான் நம்ம கீழே ஊற்ற முடியும். இதில் வந்து ப்ரஷ்ஷே உள்ளே போகும். ஸோ நல்லாயிருக்கு, ஸ்டர்டியாக இருக்குது. ஓகே, இது நாங்கள் வந்து லசாடா தான் லசாடாவில் வந்து ஆர்டர் பண்ணோம். அமேசான் இந்தியாவில் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி டைமில் எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறையா வேலை இருக்கும் இல்லைங்களா. அப்போ வந்து நம்மளுக்கு குக்கிங் அப்படிங்கிறது வந்து எஸ்பெஷலி கிச்சனில் ஒரு வேலை நடக்கும்போது குக்கிங்கையும் வச்சுட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி அவங்கள பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஈவா குக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அவங்க வந்து எப்போனாலும் நான் ஆசையாக சமைச்சு தரேன் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் தான் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம். நேற்றே வந்து ஏன்னா எங்களுக்கு இந்த வேலை இருக்குன்னு தெரியும், அதனால் நேற்றே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ எங்களுக்காக சீரக சம்பா சிக்கன் பிரியாணி. அவங்களோட பிரியாணி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு சமையலாக செய்வோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டு சமையல் டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். அது ரைத்தா, கத்திரிக்காய் கொச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் சிக்கன் 65 ஒரு சிக்கன் லெக். ஆத்விக்காக நேற்றே சொல்லிட்டாங்க சிக்கன் கிரேவி பொதுவாக கொடுப்பேன், பட் ஆத்விக் வந்து சிக்கன் கிரேவி கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குங்கிறதுனால நான் அவனுக்கு தனியாக சிக்கன் 65 தந்துடுறேன் அப்படின்னு அவங்களே தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் இது வந்து சிக்கன் கிரேவி.
ஸோ தேங்க்யூ இவாஞ்சலினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்க சப்போர்ட்டில் தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அவருக்கும் பெரிய தேங்க்யூ. உங்கள் பாப்பாவுக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் பண்ணும்போது புது ப்ராடக்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போது அந்த அட்டைப்பெட்டி அதோட வர பேப்பர்ஸு மேனுவல் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க்கு தான். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. மெயினாக இந்த ஆயில் ட்ரே வந்து அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன். அது ஒரு பெரிய வேலை. ஸோ அது முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு சைடு ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிட போகிறோம். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட் ஸ்டாண்ட் தானே. இந்த மேட்டா வைக்கிறதுக்கு பதிலா ஹீட் ப்ரொடெக்ஷன் ஸ்டாண்டு. ஏன்னா நம்மளோட கல்லு மேல வச்சோம்னா அதுல இம்ப்ரெஷன் ஏதாவது விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? மல்டி பர்பஸா கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துரும். இதுல இருந்து நிறைய இப்படி ஹூக்ஸா போட்டு அப்படியா? அப்படி அதுக்காக யூஸ் பண்றதுதான் மெயினா வந்து அதோட பர்பஸ். அவங்க கிரியேட் பண்ண பர்பஸ் வந்து அதுதான். அது ஒரு நல்ல ஹீட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஒரு நல்ல நாட்டா யூஸ் பண்ணலாம். அப்படியே தூக்கி கீழே இருக்கு. ஆனா அது வச்சு இடம் ரொம்ப அடுத்தடுத்து எல்லாமே. இந்த இண்டக்ஷன் எடுத்துட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆக்சுவலா அந்த இண்டக்ஷன் எடுத்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் இடம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். ஆனா இண்டக்ஷன் வந்து டீலாம் வைக்கிறதுக்கு குயிக்கா பச்சைமா 5 minutes. எங்களுக்கு டீ காஃபிக்கு ஹெல்ப் பண்ணும். டீ சூடு பண்றதுக்கு வந்து நாங்க மைக்ரோவேவ் யூஸ் பண்றது இல்ல. நான் முன்னாடி ஒரு வீடியோலயே சொல்லியிருக்கிறேன். ஸோ ரீஹீட் பண்றதுக்கு நாங்க அதை தான் யூஸ் பண்றோம். ஸோ ஈஸியா வேலை முடியும். அதனால இதை அந்த கார்னர்ல வச்சிட்டோம்னா ஸோ இந்த மாதிரி ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது கீழே அந்த படியாம மாட்டுறதுக்கு. ஸோ நைஸ் ஐடியா. ஸோ நம்ம தோசைக்கல் பாருங்க, இப்போ இதுலேயே தான் நான் வச்சிருக்கேன். அது 6:30 வரைக்கும் அதுலேயே தான் வைக்கணும். அதே மாதிரி நம்ம சமைச்சு முடிக்கிறோம், பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னாலும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போதைக்கு நிலைமை வந்து இதுதான். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிஃபோர் ஆஃப்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு இருக்குது. நான் வந்து ஆயில் இது வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது. அது கழுவி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதில் ஆயில் ஊற்றணும். இன்னும் நம்ம சால்ட் ஜார்லாம் நான் இனிமேல் தான் ஆர்டர் பண்ணணும். பட் இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, நான் அந்த ஆயிலையும் வச்சுட்டு ஆயில் கேன் ஸோ ஆயிலும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலி கிச்சன் வந்து மேலே ஃபுல்லாக டாப் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. கப்போர்ட்லாம் நான் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். பட் இப்போதைக்கு வந்து இது பண்ணது வந்து எனக்கு சூப்பர் ஹாப்பி. ஏன்னா மோத்தி ஃப்ரீயாக இருக்கப்போ தான் அவர் இது பண்ண முடியும். அதனால தான் மோத்திக்காக வெயிட் பண்ணேன். மோத்திக்கும் தேங்க்யூ தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பாய்.